ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னோட இனிய வணக்கங்கள். இன்றைக்கான வீடியோ வந்துட்டு கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அந்த டெலிவரி கடைசி மாதம் இருக்குது பாருங்கள், அந்த 10வது மாதம் அப்போ வந்துட்டு எந்த அளவுக்கு தயாராக இருக்கணுங்கிறத பற்றின வீடியோ தான் இன்றைக்கான வீடியோ. அதாவது கடைசி மாதம் உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்துருப்பாங்க பிரசவத்துக்கு. அப்போ வந்துட்டு நீங்கள் வந்து உங்கள் குழந்தைய 10 மாதம் சுமந்துருக்கீங்க. அந்த குழந்தைய நீங்கள் கண்ணால் பார்க்கக்கூடிய டைம் அது. அப்போ வந்துட்டு உங்கள் குழந்த இந்த பூமியை பார்க்க போகிற டைமு. அப்போ வந்துட்டு உங்கள் குழந்தைய வந்து வரவேற்கிறதுக்காக நீங்கள் தயாராக இருக்கணும், சரிங்களா? அது எப்படின்னா, டெலிவரி டயத்தில் குழந்த பிறந்ததுக்கப்புறம் குழந்தைய வந்து கையில் தூக்கிறதுக்கு மெயினாக காட்டன் துணி தான் அதிகம் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதாவது ரேஷனில் கொடுக்குறாங்க பாருங்கள், ரேஷன் வேஷ்டி, அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், கட் பண்ணி பிட்டாக கட் பண்ணி, அதாவது எதுக்கு இது பிட்டாக கட் பண்ண சொல்கிறாங்கங்கிறத அதையும் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் குழந்தை பிறந்தோன்னே இந்த ஜட்டிலாம் வந்துட்டு அதிகம் போடக்கூடாது. அது பிஞ்சு குழந்தை. அப்போ வந்து அந்த குழந்தைக்கு வந்து அடிக்கிற வெயிலோட தாக்கம் வந்து இருக்காமல் இருக்கணும்னா அதுக்கு மெயின் காட்டன் துணி தான் அதிகம் குழந்தைங்களுக்கு நாம் யூஸ் பண்ணணும். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்துட்டு குழந்த வந்து மோஷன் போகும், உச்சா போகும். அதாவது மோஷன்னா கக்கா போகும், உச்சா போகும். அப்போ வந்துட்டு தயவு செஞ்சு, அந்த காலத்தில் வந்துட்டு கோமணம் துணியில் தான் கோமணம் கட்டுவாங்க. இப்போ காலம் மாறிக்கிட்டு இருக்கனால பேம்பர்ஸ்னு ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. தயவு செஞ்சு பிறந்த குழந்தைக்கு வந்து பேம்பர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா? அது எதுக்கு சொல்கிறேன்னா, அது வந்து பெல்ட்டு மாதிரி இருக்கும். உங்கள் குழந்த பிஞ்சு குழந்த. அப்போ அந்த பேம்பர்ஸோட அழுத்தத்தை அந்த குழந்தைக்கு தாங்க முடியுதாங்கிறது நம்மளுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கப்ப நீங்கள் தயவு செஞ்சு பேம்பர்ஸ்லாம் வந்து அதிகம் யூஸ் பண்ணக்கூடாது. நான் சொன்ன மாதிரி இப்போ தான் ஒரு குடும்பம்னு வந்துருச்சுனாவே, இந்த பொங்கல் தீபாவளின்னு வந்துச்சுனாவே ரேஷன் கடையில் ரேஷன் வேஷ்டிலாம் கொடுக்குறாங்க, காட்டன் வேஷ்டி. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் டெலிவரி டைம் ஆகிறப்ப நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப அந்த ரேஷன் வேஷ்டியை துவைச்சி நல்லா காய வச்சு, நல்லா வெயிலில் காய வச்சு, உங்கள் குழந்தையோட இடுப்புக்கு கட்டுற மாதிரி பிட்டாக கட் பண்ணி, அந்த சைடில் பாருங்கள் நூலெல்லாம் இருக்கும், அந்த நூலெல்லாம் உருவிட்டு ரெடியாக கர்ச்சீப் மாதிரி ஒரு 10-15 பிட்டு, இல்லையா 10-15 வேணாம், ஒரு ரேஷன் வேஷ்டியவே ஃபுல்லாக கட் பண்ணி பிட்டாக கட் பண்ணி அதில் இருக்க நூலெல்லாம் உருவிட்டு நீங்கள் மடித்து தயாராக வச்சுக்கணும், சரிங்களா? பேம்பர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு வாட்டி உச்சா போனோன்னா என்ன பண்ணணும், உடனே அந்த குழந்தையோட இடுப்பில் இருக்கிற துணியை மாற்றிட்டு அடுத்தது வேறு துணி போடணும். உச்சா தானே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த குழந்தையோட இடுப்பில் இருக்கக்கூடிய துணியை அடிக்கடி நீங்கள் மாற்றணும், சரிங்களா? மாற்றிட்டு அடுத்தடுத்த துணியை வந்துட்டு நீங்கள் போடுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா ஒரு வாட்டி உச்சா தானே போயிடுச்சு, பரவாயில்ல கிடக்கட்டும் அப்படின்னு விடக்கூடாது.
அது உச்சா போனாலும் சரி, கக்கா போனாலும் சரி, அதை வந்துட்டு என்ன பண்ணணும், உடனே மாற்றி அலசி போட்டுடணும். சரிங்களா? குழந்தைக்கு வந்து நாம் உடுத்தக்கூடிய துணி வந்து நல்ல சுத்தமாக இருக்கணும். சரிங்களா? குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய துணியை வந்து வெறும் சோப்பு போட்டு மட்டும் அலசுனா பத்தாது. இந்த டெட்டால் வாங்கி வச்சுக்கோங்க. சோப்பு போட்டு முதல்ல ஒரு அலசிட்டு அடுத்து டெட்டால் கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அந்த டெட்டால் தண்ணியில் அலசிட்டு இப்படி கையில் இப்படி தான் புழியணும், இப்படி தான் மடக்கி புழியணும். அதை விட்டுட்டு இப்படி திருகியெல்லாம் குழந்தையோட துணியை வந்து பிழியக்கூடாது. அப்படி அப்படி முறுக்கி புழிஞ்சிங்கன்னா குழந்த பாருங்கள் படுத்திருக்கையில் இங்கிட்டும் முறுக்கும். அந்த மாதிரி முறுக்கிறப்போ குழந்தைக்கு என்ன ஆகும், குழந்தைக்கு வந்து உடம்பு வலி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்து பேம்பர்ஸு யூஸ் பண்ணுறத தவிர்த்துடுங்க. இந்த காட்டன் துணி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதாவது நீங்கள் பேம்பர்ஸ் யூஸ் பண்ணுறது வந்துட்டு எங்கேயாவது ரொம்ப லாங்கில் போகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பேம்பர்ஸ் போடணும். பேம்பர்ஸும் ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் போடணும். எந்த நேரம் பாருங்க அந்த குழந்தையோட இடுப்பில் பேம்பர்ஸ் போடக்கூடாது. பேம்பர்ஸ் போட்டால் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். பேம்பர்ஸ் போட்டால் என்ன ஆகுங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்துட்டு நான் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். போட்டிங்கன்னா உங்கள் குழந்தைக்கு அந்த டாய்லெட் இருக்கிறதோட இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த குழந்தையோட மோஷன் போகிற இடத்துல புண்ணு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் பேம்பர்ஸை வந்து நீங்கள் தவிர்த்திடணும். உங்கள் டெலிவரி டயத்தில் உங்களுக்கு தேவையான பொருள், அதாவது உங்களுக்கு தேவையான நைட்டி, பாவாடை, அடுத்தது அந்த பிரசவ டயத்தில் வந்துட்டு ப்ளட்டு நிறையா போகும். அப்போ வந்துட்டு அப்போ ப்ளட்டு போகிறப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கக்கூடிய பீரியட் டயத்தில் யூஸ் பண்ணக்கூடிய நாப்கின்லாம் ஒரு 3-4 வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம பீரியட் டயத்தில் போடுற மாதிரிக்கு 1-2 பத்தாது. எப்படியும் கம்பல்சரி ஒரு பெண்ணு பிரசவம் ஆயிருச்சுனாவே கம்பல்சரி ஒரு 10 நாள் 15 நாள் பீரியட் போயிட்டு தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் முன்னாடியே அட்வான்ஸாக இதெல்லாம் வாங்கி சேஃப்டி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது மெயினாக குழந்தைங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். குழந்தைங்களுக்கு வந்துட்டு பேம்பர்ஸ், பிறந்த குழந்தைக்கு பேம்பர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? பேம்பர்ஸ் யூஸ் பண்ணாமல் நான் சொன்ன மாதிரி இந்த ரேஷன் வேஷ்டியை வந்துட்டு நூலெல்லாம் உருவிட்டு நல்லா நீட்டாக சுத்தமாக மடித்து ரெடியாக வச்சுக்கணும். ஒரு கட்டப்பையில் டெலிவரி ஆச்சுன்னா டக்குன்னு அந்த நேரத்துக்கு போய் தொலைவறதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. எல்லாமே ரெடியாக வச்சுக்கணும். உங்களுக்கு தேவையான நைட்டி, குழந்தைக்கு தேவையான அந்த துணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது குழந்தைங்கள வந்து காட்டன் துணியில் தான் அதிகம் வச்சுக்கணும். ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். புதுசாக இப்போ வந்து ஃபஸ்ட்டு டெலிவரி ஆனவங்கன்னா ஒரு குழந்தைய எப்படி தூக்கணும் பிடிக்கணுங்கிறது தெரியும். டெலிவரி ஆனவங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு டைமாக இருக்கிறவங்களுக்கு வந்து குழந்தைய எப்படி தூக்கணும், எப்படி பழகணுங்கிறது வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இருந்தாலும் உங்கள் கூட உங்கள் அம்மா, உங்கள் ரிலேஷன் யாராவது இருப்பாங்க. அவங்க எப்படி தூக்குறாங்கங்கிறத வந்துட்டு ரொம்ப கவனமாக பார்த்து தலையை மட்டும் ஃபஸ்ட்டு குழந்தைய தூக்குறப்ப என்ன பண்ணணும், மெயினாக தலையை வந்து நல்லா பிடிச்சிக்கணும். தலையை நல்லா பிடிச்சிக்கிட்டு தூக்கணும். அடுத்தது தலையில் இந்த உச்சி பகுதி இருக்குது பாருங்கள். இந்த உச்சி பகுதி வந்து இந்த பேஸ்க்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த உச்சி பகுதியை மட்டும் அழுத்தி பிடிச்சிடாதீங்க. ஏன்னா டபக்குன்னு அழுத்தி பிடிச்சிங்கன்னா அப்படியே மண்டையில் ஓட்டை விழுந்துடும். அதனால் தூக்குறப்ப பின்னாம்பக்கட்டு வந்து பிடிச்சி நல்லா கவனமாக வந்து குழந்தைங்கள தூக்கணும். சரிங்களா? பால் கொடுக்குறப்ப ரொம்ப கவனமாக கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு வந்து பொறையிற மாதிரி பால் கொடுக்கக்கூடாது. சரிங்களா? இதை வந்துட்டு மெயினாக நான் சொன்ன விஷயம் இதுதான். கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பிரசவ டயத்தில் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி உங்கள் ட்ரெஸ்ஸு, அடுத்து குழந்தைங்களுக்கு தேவையான இந்த துணி,
இதெல்லாம் வந்துட்டு அடுத்தது பேடு இதெல்லாம் வந்துட்டு முன்னாடியே அட்வான்ஸாக எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா பெயின் எப்போ வலி எப்போ வரும்னு சொல்ல முடியாது. வலி வர்ற நேரத்துக்கு ஒரு பொருள் இருக்கும், ஒரு பொருள் இல்லாமல் இருக்கும். அந்த நேரத்தில் நாம் தொலைவி எடுக்க முடியாது. அதனால் முன்னாடியே எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா பெயின் வர்றப்ப டக்குன்னு எடுத்துகிட்டு டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம். சரிங்களா? இன்னும் உங்கள்கிட்ட நிறைய விஷயம் குழந்தைங்கள் சம்மந்தமான விஷயம் நிறைய நான் ஷேர் பண்ணலான் இருக்கேன். என்னோடய வீடியோ நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நான் ஒவ்வொரு விஷயமும் நான் உங்களுக்கு தெரியாத விஷயங்களை உங்களுக்கு தெரியப்படுத்தலான்னு இருக்கேன். அதனால் நான் சொன்ன கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். என்னோடய வீடியோ பாருங்கள். என்னோடய வீடியோ பார்த்துட்டு மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அடுத்து கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்து ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.